எல்லா இடத்துலையும் கரண்ட் பில் ஏற ஆரம்பிச்சிருக்கு, மக்கள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க, பிளாஸ்ட் ஆயிருக்கு. நெல்லை மாவட்டத்திலனா மிக அதிகமாக வந்திருக்குன்னு பொறியாளரை விட்டு ஆய்வு பண்ண சொல்லியிருக்காங்க. போன மாதம் 300 வந்ததுன்னா இந்த மாதம் 1400 அந்த மாதிரி வந்து உயர்ந்திருக்கு. அவ்வளோ மகிழ்ச்சியாக மக்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க தெரியல. ரொம்ப அக்யூரேட்டாக போன மாதம் இவ்வளோ வந்தது, இந்த மாதம் இவ்வளோ வந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்குறவங்க கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரீடிங் தப்பாயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடிங் எடுக்கிறது யார்? அரசு ஊழியர்கள் இபியோட ஊழியர்கள் தான் ரீடிங் எடுக்கிறாங்க. ரீடிங் தப்பாயிட்டு இருக்கணும், அதுக்கு யார் பொறுப்பு? அரசு தான் பொறுப்பு. இது ஒரு செப்பக்கட்டான்னு கேட்குறாங்க. இல்லை இப்போ இதுக்கு எதுவும் வெள்ளை அறிக்கை விட்டால் சரியாயிருமா? கரண்ட் இல்லை எல்லாம் ஏசி போட்டிங்க, மே மாதத்தில் வந்து நிறைய ஏசி போட்டுக்கிட்டுருந்தீங்க, ஜூன் மாதத்தில் ரொம்ப ஏசி வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து ஏசி அதிகமாக ஏங்க ஏசி என்ன இப்போ எல்லாரும் வந்து போன முறை ஆடி தள்ளுபடியில் தான் வாங்கினாங்களா? இல்ல தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் எல்லாத்துக்கும் ஏசி கொடுத்தாரா? இதெல்லாம் ஒரு கேள்விகள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் என்னென்ன ஏமாத்துற வேலை. ஃபர்ஸ்ட் வந்து 200 யூனிட் மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு தான் அறிக்கையில் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு. ஆனால் இப்போ எல்லாருக்கும் 200 யூனிட் சொன்னது இப்போ வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய விஷயங்கள்ல தான் அது வந்து இருக்கு. 2 மாதம் ரீடிங்கில் தான் இருக்கு. இதுலேயும் 200 யூனிட்டுக்கு மேலே போனால் 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த 501 வந்தால் கூட அது கிடையாது அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து 500 யூனிட்டுங்கிறது பெரும்பாலும் நான் ஒரு குண்டு பல்பை போட்டுட்டு ஒரே ஒரு ஃபேனை வச்சுட்டு இருந்தோம்னா 500 யூனிட்டுக்குள்ளே வர முடியும். ஒரு கிரைண்டரு, மோட்ரு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 500 யூனிட்டுக்குள்ளே எப்படி வரும்? ஒரு சாமானிய குடும்பத்தில் எல்லாரும் வராது. அதனால் இந்த 200 யூனிட்டு ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து யாருக்குமே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பெரிய ஸ்கேம் தான் அது. ஒரு பெரிய ஸ்கேம் அது. மண்டையாக்குழுன்னு ஒரு ஸ்கேம் அது. அடுத்ததாக விளாத்திக்குளம் எம்எல்ஏவை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வரையும் அவர் என்ன பேசினார்ன்றது யாருக்கும் தெரியாது. அரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த ஸ்பீச்சை போய் இந்த அரசாங்கமே எடுத்து கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து சட்டசபை கதவெல்லாம் மூடிடுவேன். சட்டசபை கதவெல்லாம் மூடுறதுக்கு நீ யாரு? நீ சிஎம்மாக இருந்தால் எல்லாத்தையும் செய்வியா? அது சபாநாயகர் தான் செய்யணும். சபாநாயகருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நீ வந்து நான் சட்டசபை கதவெல்லாம் மூடிடுவேன், யாரும் வெளிநடப்பு செய்வதுங்கிறதே வந்து ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை. இப்போ பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்குது, 2-3 மாதத்துக்கு ஓட போகுது. இதில் வந்து எந்த எதிர்கட்சிகளும் வெளிநடப்பு செய்யக்கூடாதா? வெளிநடப்பு செய்யறதுங்கிறது வந்து ஆளுங்கட்சி தங்களுக்கு பேசுவதற்கு உரிமை கொடுக்க மாட்டேன்றாங்க, தங்களுடைய உரிமைகளை வந்து அவர்கள் வந்து பறிக்கக்கூடிய வகையில் சபை நடவடிக்கை இருக்குன்றப்ப வேற என்ன ஆப்ஷன்? பார்ட்டி ஃபண்டு பற்றி பேசினாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர். பார்ட்டி ஃபண்டு எந்த அரசுன்னு சொல்லுங்கன்றதுக்கு அதில் பேப்பரில் இல்லை. உடனே வந்து பதறிட்டாரு. பார்ட்டி ஃபண்ட் யாருன்னு சொல்லு, எனக்கு தெரில. இப்போ பார்ட்டி ஃபண்ட் பற்றி இவர் பேசினதை எதிர்கட்சி வந்து எக்ஸ்பெஞ்ச் பண்ண சொல்லி சபாநாயகர்கிட்ட கொடுத்தா சபாநாயகர் எக்ஸ்பெஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்டில் எக்ஸ்பெஞ்ச் பண்ணுவாங்க. முதலமைச்சரோட ஸ்பீச்சை எக்ஸ்பெஞ்ச் பண்ணுற வரலாற்று நிகழ்வாக இந்த தாவேக்கு ஆட்சி வந்து இருக்கும். நல்ல வேலை பார்ட்டி ஃபண்டுன்னு பேசுகிறாங்க. இப்போ வந்து நக்கீரனில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. முதலமைச்சருடைய நண்பரும் நடிகருமான அமைச்சர் ஸ்ரீநாத், மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், அவரை பற்றின ஒரு கட்டுரை ஒன்று நக்கீரனில் வந்திருக்கு. அதை வந்து படிக்கலாம். ஆட்சிக்கு வந்து 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நம்ம எதுவும் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வாய்கள் எல்லாம் இருக்குது. அந்த 2 மாதத்துக்குள்ளே அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கார் தொழிற்சாலைகிட்ட வந்து டீலிங் பேசியிருக்கிறாங்க, அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த நக்கீரனில் அந்த கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. அதில் வந்து அவங்க வந்து கேட்கும்போது, சம்மந்தப்பட்ட பார்ட்டிகள் வந்து கேட்கும்போது, தொழில்துறை அமைச்சரும் நம்மால் தான், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு இவங்க தரப்புலேருந்து ஒரு புரோக்கரை வந்து நியமித்து இது பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அந்த புரோக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தினகரனுக்கு ரெட்டையில வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு புரோக்கர் கும்பல் இருந்ததுல, அந்த புரோக்கர் கும்பல் வந்து வெளியில் வந்து ஒரு புரோக்கர் தனி கடையை போட்டு இந்த தாவேக்கு ஆட்சியில் நல்லா கல்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நக்கீரனில் ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் எங்கே போகுது? இதெல்லாம் எந்த பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற கேள்வி வருமா வராது? இல்லாமல் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிற டாஸ்மாகில் 10 ரூபா போகிறது பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னேன். இப்போ 20 ரூபா வாங்குறாங்க. எந்த பார்ட்டி? எஃப்எல் 40 ரூபா வாங்குறாங்க. இப்போ இந்த ஃபண்டெல்லாம் எங்கே போகுது? இந்த கேள்வியெல்லாம் வருமா வராதா? அடுத்து வந்து ரெஸ்டாரண்ட்டுகள்லேயே வந்து மது குடிக்கக்கூடிய ரெஸ்ட்ரோ பார் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இந்த தாவேக்கு அரசாங்கம் கொண்டு வர போகுது. அது யாருக்கு லாபம்? அதன் மூலம் வரக்கூடிய ஒரு வணிகம் வந்து யாருக்கு நல்லது செய்ய போகுது? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. அதனால் வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஊழலை ஒழிச்சிட்டோம், லஞ்சத்தை ஒழிச்சு வச்சுருக்கீங்களே தவிர்த்து ஒழிக்க முடியல உங்களால். இவங்க வந்து திரும்ப வந்து
இதை வந்து யாரெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படின்னு சொல்லிட்டு டேக் போட்டு மாணிக்கம் தாக்கூர் ஊர் ஊராக போய் தாவேக அரசாங்கம் வச்சு ஊழல் ஒழிஞ்சு போச்சுன்னு காங்கிரஸ்காரங்க ஊழலை பற்றி பேசலாமா? கிருஷ்ணமாச்சாரியார் தமிழ்நாட்டில் 1952 தொடங்கி இன்னைய வரைக்கும் காங்கிரஸ்காரங்க தான் ஊழல் செய்கிறாங்கன்னு அவங்க மீது தான் இருக்கிற எல்லா குற்றச்சாட்டும் இருக்கு. அவங்க வந்து லஞ்சத்தை தவிர்க்கிறாங்களாம், நெஞ்சத்தை நிமிர்த்துறாங்களாம். யார் நெஞ்சத்தை? அடுத்ததா வந்து திமுக அதிமுக கூட்டணி அன்னைக்கு காலை 6 மணி நரேட்டிவ் வந்து ஃபெயில் ஆனதுனால இப்போ வந்து தாவே ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி அது இது அதுவும் கவிழ்ந்தனால அடுத்த கட்டம் இப்போ லைன் டேட்ஸ் விமர்சனம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாரம் என்ன வதந்தி, என்ன நரேட்டிவ் அப்படின்றப்ப இந்த வார நரேட்டிவ் வந்து திமுக பாஜக கூட்டணி வைக்க போகுது. திமுக பாஜக கூட்டணி வைக்கணும்னா காங்கிரஸ் பிஹேவியர்ல சொல்லணும்னா நாங்க 24லயே திமுக வந்து கூட்டணி வச்சிருந்தா இன்னைக்கு நேரம் ஆராசா ஒன்றிய அமைச்சர் ஆயிருப்பாரு, கனிமொழி அவங்க ஒன்றிய அமைச்சரவா 4-5 பேர் ஆயிருப்பாங்க. ஆமா, தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்திருக்கும் இல்லையா? நிப்பாட்டி இருக்கிற ஃபண்டு SSH டீலிமிட்டேஷன் இது வந்து மசோதா வந்து ஓகே ஆகிருக்காது, ஃப்ரீஸ் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க கேட்குற மாதிரியான இதில் இதை அப்போ திமுகவே என்ன சொல்லி டீலிமிட்டேஷன் கேட்டுச்சுன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன்றது தான் கேட்டுச்சு. டீலிமிட்டேஷன் வேண்டாம்னு சொல்லலை, ஃபேரா பண்ணி இல்லாட்டி ஃப்ரீஸ் பண்ணு 2001 ஃப்ரீஸ் பண்ண மாதிரியே ஃப்ரீஸ் பண்ணுன்றது தான் திமுகவோட கோரிக்கை. இந்தியாவில் இருக்கிற எம்பிக்கள்ல தமிழ்நாட்டின் பங்கு 7.2% இருக்கணும். எல்லா மாநிலத்துக்கும் நீ வந்து 50% உயர்த்தினா ஓகே, மகளிர் மசோதாவையும் இதையும் போட்டு உழப்பாத அப்படின்றதான் திமுகவோட நிலைப்பாடு. அதுதான் ஃபேர் டீலிமிட்டேஷனுக்காக திமுக வந்து JAC ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று வச்சுது. அந்த கமிட்டியோட பரிந்துரையும் இதுதான். இன்னும் சொல்ல போனா அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் போது ஜெயக்குமாரும் அந்த 7.2% வந்து அதிமுக சார்பில் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறாரு. இதையெல்லாம் பாஜக ஒத்துக்கிட்டா, பாஜக அதை பில்லில் கொண்டு வந்தா திமுக ஆதரவு தரப்போகுது. இதையே தான் வந்து கேசி வேணுகோபால் வந்து அமித்ஷா கிட்ட சொன்னாரு. நான் வந்து அரை மணி நேரத்துல பண்ணா நீ டீட்டெயில கொண்டு வா, உடனே அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு அன்னைக்கு எஸ்பிலேருந்து அகிலேஷ் யாதவ் திமுக எல்லாரும் இது பண்ணாங்க. இப்படியான நிலைமையில இப்ப டீலிமிட்டேஷன்ல வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா ஒரு பெரிய பிரச்சனை யாருக்குன்னா பிஜேபிக்கோ திமுகக்கோ இல்லை. திமுகல வந்து சீட்டு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் சீட்டு கொடுக்கலாம். காங்கிரஸ்க்கு தான் அந்த பிரச்சனையே. மயிலாடுதுறையில கும்பகோணத்துல எம்பிக்கு வந்து சென்னையில இருந்து ஆள் பிடிச்சிட்டு போனாங்க. இப்போ நம்ம டான்ஸ் மினிஸ்டர் இருக்காரு, புரியுது, டீலிமிட்டேஷனால தொகுதிகள் அதிகமானா வேட்பாளர்கள் காங்கிரஸ் எங்க போனாங்க? இப்போ ஒண்ணு இல்ல, மேலூர்ல மினிஸ்டரான விஸ்வநாதன் வந்து மேலூர்காரர் கிடையாது, காஞ்சிபுரத்துல எம்பியா இருந்தவர். இப்படிப்பட்ட நிலைமையில காங்கிரஸ் வந்து ஆட்களுக்கு எங்க போகும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அது என்னன்னா இவங்களே ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து வெளியில வந்துடுச்சு, அதனால வந்து திமுக வந்து பாஜக பக்கம் போக போகிறது அப்படின்னு யாரெல்லாம் நீங்க போகக்கூடாதுன்னு யாரெல்லாம் சொல்றதுன்னா, திமுக தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்ததுமே உடனடியாக தாவேகா கிட்ட தட்டு எழுந்திட்டு வந்த கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த கட்சிகள் தட்டேந்தி போன கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த கட்சிகள் தான் சொல்லிட்டு இருக்கு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அப்புறமா காங்கிரஸ், விசிக, இந்த கட்சிகள், மதிமுக, இந்த கட்சிகளுக்கெல்லாம் என்ன யோகியதை இருக்கு அப்படின்னு கேட்குறேன். ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு உங்க கூட இருந்த கட்சிக்கு உங்களுக்காக வாக்கு கேட்டு உங்களுக்கு சில எம்எல்ஏக்களை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு துரோகம் செய்து விட்டு வேறு ஒரு கட்சியோடு உங்களெல்லாம் கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு இழிவுபடுத்தின ஒரு கட்சிக்கிட்ட போய் இன்னைக்கு வந்து நிற்கிறீங்க, இன்னைக்கு பிச்சை எடுத்து நிற்கிறீங்க. உங்களுக்கு திமுகவுக்கு அட்வைஸ் செய்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது? திமுக போகலைங்கிறதெல்லாம் வேற விஷயங்க. அதற்கு அட்வைஸ் செய்யக்கூடிய அருகதை இவர்களுக்கு இருக்கிறதா? நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிஜேபி எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு அப்படின்றத தமிழ்நாட்டில் பிளான் பண்ணது திமுக தான். இப்போ பாஜக எதிர்ப்புன்றத திமுக உறுதியா இருந்தனால தான் 19ல் 39 சீட்டு, 24ல் 40 சீட்டு. திமுக வந்து பாஜகவோட கூட்டணி போகவே போகாது. ஆனா இதே மாதிரியான ஒரு சட்டம், டீலிமிட்டேஷன் போன்ற ஒரு சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தாலும் அதுல வந்து இப்ப நான் சொன்ன அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா இல்லாம கொண்டு வந்தாலும் திமுக எதிர்க்கதான். காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாலும் திமுக எதிர்க்கதான். திமுக என்னைக்குமே டெல்லியில இருந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில எந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டத்தை எதிர்க்கும், தேவைப்பட்டால் எரிக்கும். அது எல்லாமே நடந்திருக்கு.
ஆர்டிகல் 370 காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? இடபிள்யூஎஸ்ல காங்கிரஸோட கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன? நீட் விஷயத்தை எடுத்துப்போம். நீட் விஷயத்துல இன்னைக்கு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் இல்லையா? அது ஒரு சின்ன கும்பல். அந்த கும்பல் வந்து ஒரு நேஷனல் இஷ்யூவா அதை கொண்டு போறாங்க. இந்தியா முழுக்க நீட் வந்து ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சதே திமுக தான். நீட் வந்து ஒரு பெரிய இதுன்னு இப்பயும் வந்து இவங்க என்ன சால்ஜாப் கட்டுறாங்கன்னா அந்த யூனியன் மினிஸ்டர் வந்து ரிஜெக்ட் ஆகணும் பேப்பர். அவர் இது பண்ணிட்டா நீட் பிரச்சனை ஒழிஞ்சிருமா? இல்லைங்க, நீட்டை திமுக எதிர்ப்பதற்கும் இன்னைக்கு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி எதிர்ப்பதற்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நீட்டை வந்து நம்ம வந்து சமூக நீதி பார்வையில் எதிர்க்கிறோம். நீட்டே கூடாதுங்கிறோம். நாம அவனுக்கு நீட்டை எதிர்க்கணும் இல்ல, அவனுக்கு பேப்பர் லீக்கான ஒன்றிய அமைச்சர் வந்து அவ்வளவுதான். நீட்டில் நடந்த முறைகேடுகளை தான் அவங்க எதிர்க்கிறாங்களே தவிர்த்துட்டு நம்ம நீட்டே கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு முறைகேடுங்கிறோம். ஆமா, அதனால அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது திமுகவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய தகுதி ஓடுகாலி யோகிதை துரோகிகளுக்கோ கிடையவே கிடையாது. திமுக வந்து இன்னைக்கு பிஜேபியிடம் போயிடுச்சுன்னு வச்சுப்போம், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா போயிடுச்சு ஹைப்போதெட்டிக்கலி சொல்றோமே, அதை எந்த அடிப்படையில எந்த தார்மீகத்துல நீ போய் கேள்வி கேட்ப? நீ எப்படி வந்து அந்த கட்சியோட கூட்டணிக்கு போகலான்னு கேள்வி கேட்கக்கூடிய தார்மீகம் இந்த கட்சிகளுக்கு உண்டு. இவங்க என்ன சபிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா திமுக வந்து தனியா விடப்பட்டுருச்சு, தனித்து விடப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஜீவாதாரண பிரச்சனையா இருக்க கூட மேகதாது பிரச்சனைய திமுக வந்து இன்னைக்கு வந்து அவையில விவாதிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. பிஜேபி அதுக்கு அனுமதிக்கல, அவை நடக்கவே இல்லை. ஓகேவா? இப்ப இந்த மேகதாது பிரச்சனையில இங்க இருக்கிற காங்கிரஸ் எம்பிக்களோட 9 பேரோட நிலைப்பாடு என்ன? ஒட்டுமொத்த காங்கிரஸோட எம்பிக்களோட நிலைப்பாடு என்ன? சொல்லு. ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்ன? சொல்லு. மேகதாது பிரச்சனையில ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்ன? கேசி வேணுகோபாலோட நிலைப்பாடு மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு ராகுல் காந்தி அறிக்கை விடுவாரா? இல்ல தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் என்ற கங்காணி கட்சிகள் துரோகம் செய்துன்னு தானே அர்த்தம். இங்க வந்து ஏமாத்தக்கூடாது. மாணிக்கம் தாகூர் வந்து எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலைப்பாடு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவரை போடுறது யாரு? மேல இருந்து எப்படி ஆட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ஆடுற. நீ சிவகுமார் என்ன சொல்றாரு? கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் திமுக அங்க ஆட்சியில் இல்ல, ஆனா நாங்க சுலபமா கட்டுவோம், ஏன்னா எங்க கூட்டணி ஆட்சி தான் நடக்குதுங்கிறாரு. உன் வாய் இப்படி வந்து தஞ்சாவூர், திருச்சி, டெல்டா திமுக ஆட்சி இருந்தப்பவே காங்கிரஸ் கூட்டணி தான் இருந்தாலும் முடியல. ஏன்னா நீ பத்தி விட்டுருப்பாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் திமுகவுக்கு வந்து மாநில சுயாட்சி, மாநில உரிமைன்றது முக்கியம். இப்ப அங்க தண்ணி திறக்கலாம், சேலம், திருச்சி, கும்பகோணம் எல்லாத்துலயும் விவசாயம் நடக்காது, ஒரு போகம் நடக்காது. இப்ப வரையும் தண்ணி வரல. இத பத்தி எல்லாம் பேசாம சும்மா பிஜேபியோட மேட்டூர் அணை வறண்டது, அந்த அணைக்குள்ள வந்து அந்த ஒரு பழைய கிணறு இருக்கு, அந்த கோயில்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரியான படங்களை எல்லாம் நம்ம பத்திரிகைகளை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகுது? இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் இருக்கு. ஜூன் 19ஆம் தேதிக்குள்ள தண்ணி திறந்துரும். ஜூன் 19ஆம் தேதிக்குள்ள அங்க வந்து தண்ணி வந்து எப்பவுமே வந்துடும். கடந்த 5 ஆண்டுகளாக வந்துட்டு இருந்ததுல இந்த வருஷம் ஏன் வரல? இதை கேளு. எத்தனை பேர் தாவேக்காவுடைய நீர்வளத்துறை மந்திரி அவரு கர்நாடகாவுக்கு போய் என்ன பேசிட்டு வந்தாரு? அவர் என்ன சொல்றாரு? ஜனநாயகன் படத்துக்கு விழா மாதிரி கொண்டாடணுங்கிறாரு. மேட்டூர்ல படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, தண்ணி தான் வரல, அங்க ஸ்கிரீனை போட்டு ரிலீஸ் பண்ணுங்க. இந்த கூத்து வேற இருக்குது, இந்த படம் வேற ரிலீஸ் ஆகுது போல இருக்குது ஜனநாயகனு. அதுக்கு வந்து அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க. துரைமுருகனுக்கு அவரோட வயசு அவ்வளவு அதிகங்க. அவர் வந்து இப்ப ஆட்சியில இருந்திருந்தாருன்னா டெல்லிக்கு போயிருப்பார், அதிகாரிகளை அனுப்பியிருப்பார், மேகதாது பிரச்சனை பத்தி பேச வச்சிருப்பார், பேசிட்டு இருக்காரு. இந்த ஆட்சியில என்னங்க நடக்குது? நீர்வளத்துறை அமைச்சர் என்னங்க ரோல் பண்றாரு? ஒன்னும் புரியலையே. கர்நாடகாவில் தண்ணி வரல, கரண்ட் கட்டு, தண்ணி வந்தாலும் மோட்ரு போடுறதுக்கு தண்ணி இது கிடையாது, கரண்ட் கிடையாது. இப்படியான ஒரு நிலைமையில தான் இந்த ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சியுடைய தவறுகளை, பலகீனங்களை, ஊழல்களை, லஞ்சத்தை மறைப்பதற்காகத்தான் வாரத்துக்கு ஒரு நெரேட்டிவ், முதல் வாரத்துல இருந்தே இவங்க ஆரம்பிச்ச நெரேட்டிவ் வந்து திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ். அது வந்து 2 கட்சிகளுமே அதை வந்து சட்டையே செய்யலை. அடுத்ததாக வந்து எடுத்தப்பட்ட நெரேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை வந்து எடுக்கிறானுங்க. ஆனால் நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்றத்தை எப்படி நடத்தணும்னு ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் கூட எதிர்கட்சிகளுடன் பாஜக அரசை கண்டித்து திமுக வெளிநடப்பு தான் செய்திருக்கு. இல்லை, இப்போ அடுத்த வருஷம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து தேர்தல் நடக்க போகுது. எழுதி வச்சுக்கங்க, காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தால் அகிலேஷ் யாதவ் தோக்க போறாரு. ஆமா, இப்பயே எங்களுக்கு சரிபாதி தொகுதி வேணும்னு கேட்கறானுங்க. நீ எத்தனை ஜெயிச்சது போன தடவை? முதல்ல கேண்டிடேட் காமிடா, இத்தனை கேண்டிடேட் நீ வச்சிருக்கிறேன்னு காமி. அதை கேட்கணும். அதை கேட்காம அவனோட வந்து மறுபடியும் கூட்டணி வச்சா திருப்பியும் காங்கிரஸ் முதுகில் குத்தும், ராகுல் அகிலேஷ் முதுகில் குத்துவார். இதுதான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து அடுத்த ஆண்டு நடக்க போகுது. ஏன்னா நம்ம பல்வேறு மாநிலங்களை பார்த்துட்டோம்.
கூட்டணி கட்சிகளுடைய முதுகில் குத்தி குத்தி அவங்களுக்கு இருந்த சொந்த செல்வாக்கையும் வந்து சீரழித்து அந்த கட்சிகளை எல்லாம் எதிர்கட்சிகளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை தான் காங்கிரஸ் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கு. எனக்கு என்னவோ இது வந்து காங்கிரஸுங்கிறதே வந்து பாஜகவுடைய பி டீமோ. பாஜகவோட பி டீம் இல்லை, பாஜகவும் காங்கிரஸும் ஒரே டீம் தான். அதாவது மாநில உரிமைகளை நசுக்கிறதுல, இப்போ கல்வியில் வந்து காவி மயத்தை திணிக்கிறதுல காங்கிரஸும் பாஜகவும் ஒரே டீம் தான். என்ன யோகிதை இருக்கு நீ வந்து திமுகவை வந்து பிஜேபியோட பேசுதுன்னு? யூஜிசியில் வந்து 2 பேரை நீ நியமிக்க போற, யூஜிசி ஆள் ஒருத்தனை, அப்புறம் இன்னொருத்தனை, அப்புறம் அங்கே உட்கார போறது யார் உட்காருவா? ஆளுநர் நியமனம் செஞ்சா வைஸ் சான்சலர் யார் நியமிப்பா? அந்த வைஸ் சான்சலர் எந்த மாதிரியான ஒரு கெஸ்ட் ஃபேக்கல்டி? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆளுநர்கள் எந்த பின்னணியில வந்துட்டு இருக்காங்க? அந்த கெஸ்ட் ஃபேக்கல்டி யார் நியமனம் பண்ணுவாங்க? போன வாரம் வந்து இந்து ஃபெனடிக்ஸ் வந்து சென்னையில வந்து அது சரிதான், அது மாதிரி இருந்துட்டு போட்டோம். ஆளுநருடன் மோதல் போக்கை செய்வதற்கு எங்களுக்கு வந்து இது கிடையாது, தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர், காங்கிரஸை சார்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு. காங்கிரஸை ஏன் ஆதரித்தார்கள் இந்த கடந்த இத்தனை வருஷம்? ஆனா சோனியா காந்திக்காக, அதுக்கப்புறம் கார்கேக்காக, ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் வந்து ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட மினியேச்சர் தான். ராகுலோட ஒரே நோக்கம் பிஜேபி ஆட்சி தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றதான். ஒன்றும் இல்லாத சிஜேபி பார்ட்டி வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க, அங்கே போக கூட அவருக்கு முடியல. இத்தனைக்கு நடக்கிற நியூ டெல்லியில், புது டெல்லியில் நடக்குது. ராஜா போய் பார்க்குறாரு. இந்த உண்ணாவிரதம் இருந்தாரு, அவர் தான் வந்து 3 Idiots கதையுடைய கதாநாயகன். அவர் இருக்கார்ல, அவரை வந்து ஆன்டி நேஷனல் சொன்னது யார் தெரியுமா? காங்கிரஸ். அந்த 3 Idiots படத்தை தமிழில் நண்பர்கள் எடுத்து அதில் நடித்தவர் தான் வந்து இப்போ வந்து முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் அந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியுடைய இந்த போராட்டம் பற்றி தாவேக்காவுக்கு எந்த கருத்தும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும்லங்க. அந்த கேரக்டர் தான் நம்ம நடிச்சோன்னு அமீர்கானுக்கு தெரியும். இல்லை, எதுவுமே தெரியாது. நாட்டில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பற்றி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் ஒரு கட்சி இருக்குது, தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இதை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்னையா, உன்னுடைய கருத்து என்னையான்னு ஒரு கேள்வியோடு கேட்காம எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை தான் இன்னமும் நோண்டி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே இவங்க கெல்லாப்பட்டி கூட்டணி தான், கெல்லாப்பட்டிக்காக தான் தாவேக்காவில் இப்போ இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியது. விஜய் பண்ண இந்த 50-60 நாள்ல ஒரு நன்மை என்னன்னா, இவங்கன்னா யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணி, குறிப்பா வைகோ யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க. உலகத்துக்கே தெரியும். ஆனா திருப்பி நம்ம கொஞ்சம் கட்டி போட்டு வச்சிருந்தோம். இதுக்கு மேலேயும் ஒரு ஆளை எப்படி மொத்தமா ஆடைகளை வந்து அவுத்து விட்டு அதுக்கு மேலே இழிவுபடுத்த முடியுமோ அதை வந்து இப்போ வந்து தாவேக்கா செய்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். வணக்கம்.